கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ ஜனங்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுது தோல்வியானது நம்முடைய வாழ்க்கையில் வந்து சேரும் என்றால், இந்த இரண்டு குறிப்பிட்ட காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது தோல்வியின் தொடக்கமாய் இருக்கும். அது முதலாவது அவசரப்படுதல், இரண்டாவது படபடப்பு, பதற்றப்படுதல். தேவ ஜனங்களே, ஆகவேதான் தேவன் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்திருக்கிறார். சங்கீதக்காரன் சங்கீத புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். சங்கீதம் 37:4 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று. தேவ ஜனங்களே, நாம் எப்படி இருக்க வேண்டும்? பதட்டப்படக்கூடாது, அல்லது படபடக்க கூடாது, அவசரப்படக்கூடாது. நாம் ஒரு காரியத்திற்காக அவசரப்படும் பொழுது, அதை பதட்டத்தோடு செயல்படுத்தும் பொழுது, அதனுடைய பாதை தோல்வியாய் கடந்து செல்லும் என்றால், தடைபடும் என்றால், நமக்கு கவலை வந்து விடுகிறது. மகிழ்ச்சி நம்முடைய இருதயத்திலிருந்து வெளியே புறப்பட்டு விடுகிறது, கடந்து சென்று விடுகிறது. மகிழ்ச்சியை இழந்து விடுகிறோம். கவலை, ஒரு தோய்வு, எல்லாவற்றிலும் ஒரு சோம்பல் என்று வந்து விடுகிறது. தேவனுடைய உறவில் இருந்து விலக்குகிறது. காரணம், அவசரப்பட்டு செயல்படுத்துதலும் பதட்டத்தோடு நாம் காரியங்களை திட்டமிடுவதும். தேவ ஜனங்களே, ஆகவேதான் இயேசு சொல்லுகிறார், இப்படி அவசரப்பட்டு பதட்டத்தோடு செயல்படுத்தி உன்னுடைய காரியங்களை, உன்னுடைய திட்டங்களை, உன்னுடைய எதிர்காலத்தை தோல்வியின் பாதையிலே கடத்து செல்வதை விட, உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்கிறவராக இருக்கிறேன், அதனால் எப்பொழுதும் என்னிடத்திலே மனமகிழ்ச்சியாயிரு. வேதனையோடு வர வேண்டாம், மனமகிழ்ச்சியாயிரு, என்னை துதித்துக் கொண்டே இரு. உன் வேண்டுதல்களை, நான் உன் இருதயத்தின் விண்ணப்பத்தை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த இரண்டு காரியம் உடைய வாழ்க்கையில் இருந்து விலகும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதமானது தொடங்கிவிட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். God bless you.